நிறைய பேர் கல்யாணம் முடிச்ச பயந்து கொண்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் கல்யாணம் முடிச்ச பயம். அல்லாஹ் ரசூல் சொல்லிக்கு உலகத்துல நிம்மதிக்கு சந்தோஷத்துக்கு அல்ல வச்சுக்கிறதே கல்யாண வாழ்க்கையை. புகாரி ஷரீஃப்ல வருகிறது, இந்த உலகத்தில் எனக்கு விருப்பமானது மூணே தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று சொன்னாங்க, என் சந்தோஷம் என் தொழுகையில தான் நீங்கி. ரெண்டாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு அக்தர் வாசமான பொருள் சரியான விருப்பம் வேண்டாம். மூணாவது சொன்னாங்க, என்னுடைய மனைவிமாரோட வாழக்கூடிய அந்த வாழ்க்கை. இந்த துணியால சந்தோஷமே இல்லை தான். நேரம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது எங்களோட வாழ்க்கையோட ஆரம்பம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்துல முதல் தொடர்பே மாப்பிள்ளை கொண்டாடி தொடர்பு தான். மாப்பிள்ளை தொடர்பு இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர் மாப்பிள்ளை கொண்டாடியதான் இல்லை, அவங்களை உருவாக்கி. உலகத்துல ஆரம்ப தொடர்பே மாப்பிள்ளை கொண்டாடி தொடர்பு தான். இதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கல்யாண வாழ்க்கையால பிரச்சனை உண்டாகிறதுக்கு முதல் காரணம் குர்ஆன்ல ஹதீஸ்களில் தொழுகையை விட விரிவா அல்லாஹ் பேசினா கல்யாண வாழ்க்கை. தொழுகையை சரி அல்லாஹ் அப்படி பேசல. எப்படி பொண்ணு பார்க்கணும், எப்படி மாப்பிள்ளை பார்க்கணும், எப்படி பொண்ணிக்கணும், எப்படி மாப்பிள்ளைக்கும், இப்படி டீப்பா அல்லாஹ் பேசிக்கிறோம். யாரும் அதை பார்க்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாண வாழ்க்கையை பத்தி எங்களுக்கு சொல்லி தந்ததை பார்த்தா ஆச்சரியம். யாருமே கேட்கல. ஒரு கல்யாண கால வருஷ கணக்கு யோசிக்கிறேன், எப்படி கல்யாணம் தான் அடிக்கிறேன் ஒரு வருஷம் தானே கோல் பார்க்குறேன். பொண்ணு ஒழுங்கு மாப்பிள்ளை ஒழுங்கு எத்தனை டைலர் ஷோக்கு ஏறி இறங்குற பொண்ணு மாப்பிள்ளை ஒழுங்கு. யாராவது ஒரு அதில் துணைக்கிட்ட போயிட்டு எப்படி வாழ்க்கை ஆரம்பிக்கணும், என்ன துவா ஓதணும், நான் கேட்கவே சோதனைகள் தெரியாது. ஏன்னா நான் நீங்கள் இன்னும் கல்யாண வாழ்க்கை இபாதத்தை நினைக்கல. நான் நீங்கள் இபாதத்தை நினைக்கல. எவ்வளவு ஒரு சந்தோஷத்தை எல்லாம் சுபானத்தை இந்த கல்யாண வாழ்க்கையில வச்சுக்கிறா தெரியுமா? ஒரு நிம்மதி எல்லாம் வச்சுக்கிறார் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிக்காத சஹாபாக்களை, அதாவது பேசுற பேச்சுக்கு அந்த சஹாபாக்களுக்கு சந்தோஷம் இருக்காது. வயசு வந்தா கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. கல்யாணம் முடிக்கலையா, பொன் பார்த்து கொடுப்பாங்க, மாப்பிள்ளை பார்த்து கொடுப்பாங்க, சேர்த்து வைப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய அன்றாட வாழ்க்கையில இதுவும் ஒரு வேலையா இருந்துச்சு. பொன் பார்த்து கொடுக்கறது, மாப்பிள்ளை பார்த்து கொடுக்கறது, கல்யாணம் முடிக்க வசதி இல்லாமல் அடுத்தவங்க விசாரத்துக்கு உதவி செய்ய சொல்றது. உதவி செய்யலையாப்பா? ஒரு மனுஷன் உதவி செய்யறதுக்கு தகுதியானது கல்யாணத்துக்கு உதவி. கண்டகிட்டதுக்கு எல்லாம் கல்யாணத்துல கண்டகிட்ட செலவு இல்லை, கல்யாணத்துக்கு தேவையான செலவு எல்லாம் உற்சாகப்படுத்துவாங்க சஹாபாக்கள். அது செலவழிக்க. இதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது இந்த கல்யாண வாழ்க்கையை இபாதத்தாக பாருங்க. இபாதத்தாக எப்படி எங்களுக்கு தெரியும்? தொழுகைய என்னென்ன காரியம் சொல்ல தொழுக முடியும், கொள்ள முடியும், இதுதான் தெரியுமே. இதே போல எங்களோட வாழ்க்கையை, இந்த கல்யாண வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் அல்லாஹ் ரசூல் எங்களுக்கு நாடி தந்திருக்கான். புகாரி ஷரீஃப்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ருல் வலீமா, கெட்ட கல்யாண சாப்பாடு என்ன தெரியுமா? சல்லிக்காரனை மட்டும் கூப்பிடுறது, ஏழைகளை கூப்பிடுறது. எப்படி நபி எங்களை பாசையில செல்றேன்டா அப்படி நான் சொல்லக்கூடாது, கிண்டிங்க மாதிரி சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாடு தேவையில்லாதவனை கூப்பிடு சாப்பாடு கொடுக்குறீங்க, சாப்பாடு தேவையானவனை கூட சாப்பாடு கொடுக்கணும், ஏழைக்கு தானே சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடு தேவையில்லாதவனை கூட சாப்பாடு கொடுக்குறீங்க. கெட்ட கல்யாண சாப்பாடு சொன்னான். எங்களை கல்யாணத்தோல்ல திங்க வக்கில்லாத வக்கீல நீங்க நினைச்சுக்கொள்ளவான பெரிய தமிழ் சொல்றேன். திங்க வக்கில்லாத ஆக்கள் எங்களை கல்யாணத்துக்கு கூட வரணும். இப்படி கஷ்டமான ஆக்களை தேடி கூப்பிட கல்யாணத்துக்கு. அந்த வாழ்க்கையில எவ்வளவு பறக்கத்துக்காக பாருங்க. மாச கணக்கு வருஷ கணக்கு கோழி தீட்டு இறைச்சிட்டு எவ்வளவு பேருங்க, எவ்வளவு பேருங்க. அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதெல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல வாரது. லா யாக்குல் தஆமக இல்லா தகீ, திருமதி ஷரீஃப்ல வருது. அல்லாஹ்வை பயந்த நல்ல மக்களை கூட சாப்பாடு கொடுக்கணும். நீங்க பிஸ்மில்லா சொல்ல தெரியாத சாப்பாடு கொடுத்தா பிஸ்மில்லா தெரிய ஒன்றும் தெரிய. இப்னு மாஜால வருது, நபி அலைஹிஸ்ஸலாம் ஒரு விருந்துக்கு போனா துஆ ஓதுவா, அல்லாஹும்ம ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும் வபாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும்.
நீங்க ஒரு 400 பேரு கல்யாணத்துக்கு சொல்லி 400 பேருக்கு இந்த துவா ஓதுனா உங்களோட பிள்ளைகளை வாங்கி எப்படிக்கும்? யாரெல்லாம் எங்களுக்கு சாப்பாடு தந்தவங்களோட பாவத்தை மன்னிச்சு மௌத்து வரைக்கும் அவங்கள எல்லாத்தையும் பறக்க செஞ்சு அந்த 400 பேர் அவங்களோட மகண்ட நாள்ல கல்யாணத்துக்கு இந்த துவா ஓதிட்டு போனோம். நாங்க யாருக்கு சாப்பாடு தருவோம்? நீங்க சாப்பாடு கல்யாண ஊர்ல வாசல்ல இருந்து போற வாராக ஏறிங்க சீதை டிஸ்மி சொல்லி தடுத்தீங்க. எத்தனை பேர் டிஸ்மி சொல்லி தின்னுட்டு பாருங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, முஸ்லிம் ஷரீஃப்ல வருகிற எந்த சாப்பாடுல பிஸ்மில் சொல்லலையோ அந்த சாப்பாடுக்கு சைத்தானும் வரான். அப்படிங்கிற கல்யாணத்தை ஆளாது என்ன? இதனால மேல அல்லாஹ்வின் நல்லடியார்கள் எதை நாம யோசிக்கிறதில்ல.